காவல்துறை இருக்காங்களா இல்லையாங்க? காவல்துறை இருக்காங்களா இல்லையா? தேர்தல் அலுவலர் இருக்காங்களா இல்லையா? எதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க? தேர்தல் அலுவலர் இருக்காங்களா இல்லையா? காவல்துறை இருக்காங்களா இல்லையா? என்ன ஜனநாயகம் தானே? இது ஜனநாயக நாடு தானே? பேச சொல்லு. எம்எல்ஏ ஜனநாயக நாட்டில் எம்எல்ஏவுக்கு, சட்டமன்ற உறுப்பினருக்கு, எம்எல்ஏவுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை கடைகோடி குடிமகனுக்கு இருக்கு. எம்எல்ஏவுக்கு ஒரு சட்டம், கடைகோடி குடிமகனுக்கு ஒரு சட்டம் இல்ல. அதை புரிஞ்சுக்க. நீ நாளைக்கு பார்க்கக்கூடிய எங்கள் பெற்றோர்கள் பார்க்கக்கூடிய ஏங்க முடிக்கிறாங்க போறாங்க, நிறுத்தாங்க என்ன அர்த்தம்? பயந்துக்கு நிறுத்துவாங்களா? இல்ல பயந்துக்கு நிறுத்துவாங்களா? நாங்க முடிக்கலாம் போறோம், அங்க நின்று முடியலாம்னா எதை முடிக்கிறது? திராவிடத்தை முடிச்சிடலாமா? காவல்துறைக்கு என்ன பணி? காவல்துறைக்கு என்ன பணி? தேர்தல் அலுவலருக்கு அனுமதி கொடுத்து தேர்தல் அலுவலர் இங்க வர சொல்லு. தேர்தல் அலுவலர் வர சொல்லு. இங்க பார்க்கக்கூடிய எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் தான் முடிவு செய்யணும். நீங்கள் தான் முடிவு செய்யணும். இந்த மண்ணில் சாதி பார்த்து வேட்பாளரை நிறுத்தக்கூடிய சமகாலத்தில் நீ சாதி பார்த்து வாக்களித்தால் அந்த ஓட்டு எனக்கு தீட்டு என்று இந்த நேரத்தில் அரசியல் செய்யக்கூடிய ஒரே பேர் இயக்கம் நான் அண்ணன் சீமானன் தான். இல்லங்க, அது முறையா சொன்னா நம்ம முடிக்க போறோம். அங்க நின்றுட்டு நீ முடிடான்னு மிரட்டும். இல்ல மிரட்ட 5 ஒண்ணு முடிச்சிருவாங்களா? இல்லங்க, நான் முடியாது. நீங்க வந்து எங்க அண்ணன்மார்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்க முறையா நீங்க தம்பி இந்த நேரத்துக்கு முடிக்கலாம் முடிச்சிருவோம், ஒண்ணும் இல்லை. ஆனா நீ தண்ணியை போட்டாங்கன்னு முடிடான்னா முடிச்சு போறதுக்கு சொன்ன வேலைங்களா? அப்போ ஒரு நாங்கள் இறுதியா முடிக்க நம்ம நிறைவு செய்ய போறோம். அமைதியா இருந்தா நிறைவு செஞ்சு கிளம்பிடுவோம். அமைதியா இருந்தா நிறைவு செய்து விட்டு கிளம்புவோம். அமைதியா இருந்தா நிறைவு செய்து விட்டு கிளம்புவோம். 2 நிமிடம் அமைதியா இருந்தா நிறைவு செய்துட்டு கிளம்புவோம். புரியுதுங்களா? அப்ப எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் இதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை செய்யக்கூடிய ஒரே ஒரு கட்சி இந்த நிலத்தில் நாம் தமிழ் மட்டும்தான். எங்கள் பெற்றோர்கள் நம் பிள்ளைகள் வாழக்கூடிய சமூகம் ஒரு உண்மையும் நேர்மையுமான சமூகமாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய மானத்தமிழர்கள், நல்லவர்கள், நல்ல சமூகத்தை, நேர்மையான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் அத்தனை பேரும் இந்த தேர்தலில் வாக்களித்து அதிகாரத்தை கொடுக்க வேண்டியது, வாக்களித்து வலிமைப்படுத்த வேண்டியது நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கும் இந்த மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு உண்மையும் நேர்மையுமான இந்த மண்ணையும் மக்களையும் தன் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய ஒரு பண்பாளருக்கு, மானத்தமிழருக்கு வாய்ப்பளித்து எங்கள் அண்ணன் உங்கள் முன்னால் நிறுத்தி இருக்கிறார். ஒரு நாம் வச்சு ஒரு உண்மையும் நேர்மையுமான வேட்பாளரை உங்களுக்கு கையெழுத்திருக்கிறது. எங்கள் பெற்றோர்கள் இந்த மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டிய வேட்பாளர் எங்கள் அன்பு சகோதரர் கோ ஜானகிராமன். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழச்சியின் விவசாயி சின்னம். புரட்சி எப்போதும் வெல்லும், அதை நாளை மலரும். நாம் தமிழர் அரசு சொல்லும் தமிழ் தாய் வாழ்க, தலைவன் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.